வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ராகுலுக்கு வழிவிட்டு பதவி விலகுகிறாரா பிரதமர்? ஜனவரி 3ஆம் தேதி செய்தியாளர்கள் சிறப்பு சந்திப்பில் அறிவிக்கிறார் மன்மோகன் சிங். தமிழகத்தில் அதிமுக திமுக அல்லாத மாற்று அணிக்கு பாரதிய ஜனதா தீவிரம். பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக இல கணேசன் அறிவிப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவிப்பு. பச்சரிசி சர்க்கரையுடன் 100 ரூபாய் ரொக்கமும் கிடைக்கும். விரிவான செய்திகள். பிரதமர் மன்மோகன் சிங் ராஜினாமா செய்வதாக வந்துள்ள தகவல்களை பிரதமர் அலுவலகம் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. காங்கிரசின் பிரதமர் வேட்பாளராக ராகுலை அறிவிக்க வேண்டும் என்று கட்சிக்குள் வலியுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் ஜனவரி 3ஆம் தேதி டில்லியில் நிருபர்களை பிரதமர் மன்மோகன் சிங் சந்திக்கப் போவதாக அறிவிப்பு வெளியானது. அந்த சந்திப்பின் போது ராகுலுக்கு வழிவிடும் விதமாக பிரதமர் பதவியிலிருந்து விலகும் அறிவிப்பை மன்மோகன் சிங் வெளியிட உள்ளதாகவும் தகவல்கள் கசிந்தன. பிரதமர் வேட்பாளர் பெயரை காங்கிரஸ் அறிவிக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் சிதம்பரமும் திங்களன்று வலியுறுத்தியதால் மன்மோகன் சிங் ராஜினாமா உறுதியானதாக செய்திகள் வெளியாகின. இந்த யூகங்களை எல்லாம் பிரதமர் அலுவலகம் நிராகரித்துள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் தனது பதவிக்காலத்தை பூர்த்தி செய்வார் என்றும் லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக ராஜினாமா செய்யும் திட்டம் எதுவும் பிரதமருக்கு இல்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த 10 ஆண்டுகளில் 2 முறை மட்டுமே பத்திரிகையாளர்களின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி பேட்டி கொடுத்துள்ளார். ஜனவரி 3ஆம் தேதி நடக்கும் செய்தியாளர்களின் சிறப்பு சந்திப்பின் போது தனது ஆட்சி காலத்தைய சாதனைகளை அவர் விவரிப்பார் என்றும் அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக ராகுலை முன்னிறுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விலைவாசி உயர்வு, ஊழல் புகார்கள் உள்ளிட்ட மத்திய அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கவும் மன்மோகன் சிங் தயாராகி வருகிறார். காங்கிரஸ் கட்சியை ராகுல் வழிநடத்தி செல்ல வேண்டும் எனவும் ராகுல் தலைமையின் கீழ் பணியாற்ற தான் தயார் என்று மன்மோகன் சிங் பலமுறை கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக திமுக அல்லாத மாற்று அணியை தமிழகத்தில் உருவாக்க பேச்சு நடந்து வருவதாக பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தேசிய செயலாளர் இல கணேசன் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்தார். வரும் லோக்சபா தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பதாக கூறிய இல கணேசன், உலகளவில் இந்தியாவின் செயல்பாடு விமர்சிக்கப்படுவதற்கு காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என்றார். தமிழகத்தில் அதிமுக திமுக அல்லாத மாற்று அணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறினார். இந்த தேர்தல்ல யூஎஸ்பி எங்கிட்ட தான் இருக்கு, யூனிக் செல்லிங் பாயிண்ட். அதாவது அதிகம் விற்பனையாகின்ற தனித்துவம் வாய்ந்த ஒரு சின்னம் எங்கிட்ட இருக்கு. அது நரேந்திர மோடி. இன்னைக்கு நரேந்திர மோடியை பிரதமராக ஆக்குவதற்காக முன்வருகிற எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு கூட்டணியும் மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெறும். ஆனால் இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் எங்கிட்ட இருந்தாலும் அதை விற்பதற்கான விற்பனையாளர்கள் போதுமான அளவு இல்லைங்கிறனால தானே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதாவது அலையன்ஸ் வச்சுக்கலான்னு ஒரு சம்மதம் இருக்கு. திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று அணி சொல்லியிருக்கனால நிச்சயமா 3 அணி இங்க இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும். நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிற கூட்டணி, அந்த கூட்டணிக்கு பேரு தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆம் ஆத்மி கட்சியை தாங்கி பிடித்திருப்பது காங்கிரஸ் தான் என்று கூறிய கணேசன், தமிழக மீனவர் பிரச்சினைக்கு இரு தரப்பினரும் உட்கார்ந்து பேசி தீர்வு காண வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 100 ரூபாய் ரொக்கம் வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா செவ்வாயன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். வரும் 2014ஆம் ஆண்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அரிசி வாங்கும் குடும்ப அட்டை உள்ள அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 100 ரூபாய் ரொக்க பரிசு என சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் திருநாளுக்கு முன்னரே வழங்கப்படும் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். இதற்காக 281 கோடி ரூபாய் அரசுக்கு செலவாகும் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு 1,84 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 ரூபாய் மதிப்புடைய 1 கிலோ பச்சரிசி, 40 ரூபாய் மதிப்புடைய 1 கிலோ சர்க்கரை மற்றும் 100 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று முதல்வர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார்.
பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா எழுதியுள்ள கடிதத்தில் டிசம்பர் 28ஆம் தேதி புதுக்கோட்டையைச் சேர்ந்த 22 மீனவர்களையும் 29ஆம் தேதி பாம்பனைச் சேர்ந்த 18 மீனவர்களையும் படகுகளோடு இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். டிசம்பர் 12ஆம் தேதி 111 அப்பாவி மீனவர்கள் கைது செய்யப்பட்டதையும் குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, டிசம்பர் மாதத்தில் மட்டும் 6 முறை கைது சம்பவங்கள் நடந்துள்ளதையும் இதனால் தமிழக மீனவ சமுதாயம் அதிர்ச்சியடைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தான் பலமுறை கடிதங்கள் அனுப்பியும் மத்திய அரசு அமைதியாக இருப்பதால் அப்பாவி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து துணிச்சலுடன் தாக்கி கைது செய்து வருவதாகவும் ஜெயலலிதா வருத்தம் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இலங்கை அரசை கடுமையான முறையில் அறிவுறுத்த வேண்டும் எனவும் இலங்கை சிறைகளில் அவதிப்படும் 256 தமிழக மீனவர்களை விடுவிக்க இந்திய தூதரகம் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த விவகாரத்தில் தனிப்பட்ட முறையில் பிரதமர் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இலங்கை அரசின் வசமுள்ள தமிழக மீனவர்களின் 81 படகுகள் பயனற்று போவதற்குள் மீட்க வேண்டும் எனவும் பிரதமரை ஜெயலலிதா கோரியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர் சங்கங்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இருநாட்டு மீனவர்களிடையே சென்னையில் ஜனவரி 20ஆம் தேதி பேச்சு நடத்த முடிவு செய்து மத்திய அரசுக்கு கடிதம் மூலம் தமிழக அரசு தெரியப்படுத்தியதாகவும், ஆனால் மத்திய அரசிடமிருந்து முறைப்படி பதில் எதுவும் வரவில்லை என்றும் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக மீனவர்கள் கைது சம்பவங்கள் தொடர்வது இருநாட்டு மீனவர்களிடையே பேச்சுவார்த்தைக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தாது என்றும் கடிதத்தில் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் தேவயானி கோப்ராகடே மீதான வழக்கை வாபஸ் பெறப்படாது என்று திட்டவட்டமாக தெரிய வந்துள்ளது. விசா மோசடி, பணியாளருக்கு குறைந்த சம்பளம் வழங்கியது போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்திய துணை தூதர் தேவயானி கோப்ராகடேயை டிசம்பர் 12ஆம் தேதி அமெரிக்க போலீசார் கைது செய்தனர். இந்தியாவின் பதிலடி நடவடிக்கைகளின் காரணமாக தேவயானி மீதான வழக்கை அமெரிக்கா வாபஸ் பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தேவயானி மீதான வழக்கை தொடர்ந்து நடத்துவதில் அமெரிக்கா உறுதியாக இருப்பதாகவும் வழக்கை வாபஸ் பெறும் திட்டமில்லை என்றும் அமெரிக்க போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. இன்னும் ஒருபடி மேலே போய் தேவயானிக்கு எதிராக மேலும் ஆதாரங்களை அதிகாரிகள் திரட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேவயானியை அவமதித்ததற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற இந்தியாவின் வலியுறுத்தலையும் அமெரிக்கா ஏற்பதாக இல்லை என்றும் நம்பகமான தகவல்கள் கூறுகின்றன. ஒருவேளை ஐக்கிய நாடுகள் சபையின் சட்ட பாதுகாப்பை தேவயானி பெற்றால் அவர் மீதான வழக்கு விசாரணை தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்றும், தேவயானியின் சட்ட பாதுகாப்பு காலம் முடிவுக்கு வந்ததும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அமெரிக்க வட்டாரங்கள் தெரிவித்தன. இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 75. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியை அடுத்த இளங்காடு கிராமத்தில் 1938ஆம் ஆண்டு நம்மாழ்வார் பிறந்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை படிப்பை முடித்த அவர் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றினார். தமது கொள்கைக்கு மாறாக அரசு பணி இருந்ததால் அதை துறந்த நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மையின் மகத்துவம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் களப்பணியில் ஈடுபட்டார். கடந்த 2004ஆம் ஆண்டு பூம்புகாரிலிருந்து கல்லணை வரை 450 கிராமங்களுக்கு நடைபயணமாக சென்று இயற்கை வேளாண்மை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். காவிரி நீர் பிரச்சினை மற்றும் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் நம்மாழ்வார். 75 வயதான நம்மாழ்வார் சமீப காலமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் உடல்நலக் குறைவால் அவர் திங்கட்கிழமை அன்று இரவு பட்டுக்கோட்டை அருகே உள்ள அத்திவெட்டி பகுதியில் உள்ள தமது வீட்டில் காலமானார். அவருடைய உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக தஞ்சை கொண்டு வரப்பட்டு பாரத் கல்லூரி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் கலந்து கொண்டு நம்மாழ்வாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இன்னைக்கு நம்மாழ்வாரோட இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு விவசாயத்துடைய ஒரு தீபம் இன்றைக்கு அடைந்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு ஒரே வழி இயற்கை வேளாண்மை என்பதை எடுத்துரைத்தார்கள். நுகர்வோருக்கு நஞ்சிலா உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அந்த நிலையிலே தமிழகத்தில் இதை நம்மாழ்வார் விட்டு சென்ற பணியை எடுத்து செல்வோம் என்று நினைவில் சொல்கிறேன். பல்வேறு விருதுகளை பெற்ற இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் மரணம் இயற்கை ஆர்வலர்களுக்கு பேரிழப்பாக உள்ளது. புதன்கிழமை அன்று அவருடைய இறுதிச் சடங்குகள் கரூரில் நடக்கிறது. மறைந்த நம்மாழ்வாருக்கு சாவித்ரி என்ற மனைவியும் மீனா என்ற மகளும் உள்ளனர். டீசல் விலை உயர்வு, சுங்கவரி உள்ளிட்டவற்றால் அழிந்து வரும் லாரி போக்குவரத்து தொழிலை காப்பாற்ற வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாதந்தோறும் உயரும் டீசல் விலை, உதிரி பாகங்களின் காப்பீடு 50% உயர்வு, அதிகப்படியான சுங்க வரி, தொடர் மின்வெட்டு, ஓட்டுநர் பற்றாக்குறை, நிதி நிறுவனங்களில் மிரட்டல் உள்ளிட்டவற்றால் லாரி போக்குவரத்து தொழில் கடுமையாக நலிவடைந்து வருவதாக லாரி உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். டீசல் விலைக்கேற்ப லாரி வாடகை, சுங்க வரியில் கட்டுப்பாடு,
சென்னையில் லாரி நிறுத்த முனையம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தால் லாரி போக்குவரத்து தொழிலை காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கை, ஒரு பக்கம் டீசல் விலை உயர்வு, குறிப்பாக இந்த ஆண்டிலே 7 ரூபாய் 20 பைசா டீசல் விலை உயர்ந்துள்ளது, லாரி வாடகை உயரவில்லை. அடுத்ததாக இன்சூரன்ஸ் தொகை 3 மடங்கு உயர்வு, ஆட்டோமொபைல்ஸ் உதிரி பாகங்களுடைய விலை உயர்வு. மத்திய அரசாங்கம் முதலிலே செவிசாய்த்து எங்கள் தொழிலை காப்பாற்ற வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அகில இந்திய அளவிலே எங்களுடைய அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் அமைப்புடன் சேர்ந்து இதற்கு உடனடியாக தீர்வு காண்பதற்கு தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்பதை எங்களுக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 75% லாரி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் உதவியால் மட்டுமே இத்தொழிலை காப்பாற்ற முடியும் என்று லாரி உரிமையாளர் கூறியுள்ளனர். தீண்டாமை பெண்ணடிமை ஒழிப்பை வலியுறுத்தி நாமக்கல்லில் நடந்த பாட்டும் பரதமும் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 2000 கலைஞர்கள் பங்கேற்றனர். நாமக்கல்லில் தனியார் கல்லூரி சார்பில் பாட்டும் பரதமும் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தீண்டாமை, பெண்ணடிமை, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பாடல்கள் பாடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி உட்பட பல மாவட்டங்களைச் சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மாணவிகள், பரதநாட்டியம் மற்றும் இசைக்கலைஞர்கள் பங்கேற்றனர். ஒரே இடத்தில் கலைஞர்கள் ஒன்று கூடி பரதநாட்டியம் மற்றும் பாரதியார் பாடல்களையும் பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தியது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. பாட்டும் பரதம் பாரதி என்ற தலைப்பில் டைட்டில் மகா டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்தது ப்ரோக்ராம். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு 5000 குழந்தைகள் கலந்து கொண்டோம். தீண்டாமை, பெண்கொடுமை, பாலியல் தொந்தரவு இது கணக்கு பண்ணி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தீண்டாமை, பெண்ணடிமை, பாலியல் வன்கொடுமை எதிராக பாடல் மற்றும் மாடல் கலைஞர்கள் 5000 பேர் இங்க கூடி ஆடி இருக்காங்க. நாங்க சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வரோம். நாங்க ஒரு 50 பேர்கிட்ட இங்க வந்திருக்கோம். இங்க நிறைய கல்கட்டால இருந்து கேரளா வரைக்கும் பல கலைஞர்கள் வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. பாரதியார் பாடல்கள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்த சாதனை நிகழ்ச்சிக்கு பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. கோவை சாலையோரம் அமர்ந்து ஈச்சமர குச்சிகளை கொண்டு கைவினை தொழிலாளர்கள் தயாரித்து வரும் அழகிய வேலைப்பாடுடன் கூடிய கூடைகள் பொதுமக்களை கவர்ந்துள்ளது. கோவை தேசிய நெடுஞ்சாலையோரம் காய்ந்து போன மரக்கிளைகளின் கீழே அமர்ந்து பலவிதமான ஈச்சமர கூடைகளை செய்து வருகின்றனர். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கைவினை தொழிலாளர்கள் பார்ப்போரை பரவசப்படுத்தும் விதமாக பூச்சாடிகள், மின்விளக்கு கூடு, பல்வேறு அளவுகளில் தயாரிக்கப்பட்டுள்ள கூடைகள், குழந்தைகள் உறங்கும் தொட்டில்கள் என பல்வேறு பொருட்களை இந்த தொழிலாளர்கள் செய்கின்றனர். ஆந்திர மாநிலத்திலிருந்து ஈச்சமர குச்சிகளை கொண்டு வந்து அதை காய வைத்து கூடைகளை தயாரிக்கின்றனர். இந்த கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய பலவிதமான கூடைகள் அங்குள்ள மரத்தில் கட்டி தொங்கவிட்டிருப்பதை பார்த்தால் பறவைகள் கூடு கட்டியிருப்பதை போன்று ரம்மியமாக காட்சியளிக்கிறது. சாலையில் வாகனங்களில் செல்பவர்கள் நின்று ஒரு நிமிடம் இந்த பொருட்களை பார்த்து ரசித்துவிட்டு செல்வதோடு ஆர்வமாக வாங்கி செல்கின்றனர். தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, கேரளா என ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சென்று அங்கு தங்கியிருந்து இதுபோன்ற பொருட்களை செய்து விற்பனை செய்து வருவதாக தொழிலாளர்கள் கூறினர். எல்லா ஊருக்கு போவோம், கர்நாடகா போவோம், மகாராஷ்டிரா போவோம், கேரளா போயிருக்கிறோம். எல்லாம் எங்களுக்கு இங்கே கொஞ்சம் இடம் நல்லா இருக்கும், வசதி இருக்கும். அங்கே உட்காந்து 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் நல்லா இருந்து 5 வருஷம் கூட இருந்தோம். இந்த கூட 50 ரூபாயிலே ஆரம்பிச்சு 50 ரூபாயிலிருந்து சோறு போடுறதுக்கு கூட இருக்கு. இந்த தக்காளி சாமான் போடுறதுக்கு கூட இருக்குது. அது 50 ரூபாய் ஸ்டார்டிங் பண்ணி 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட செய்வோம். இது பழைய காலத்து மாடல் டிசைன் தானே. சில பேர் பார்த்தா உடுமாட்ட பிடிச்சா வாங்கிட்டு போவாங்க. மாநிலம் விட்டு மாநிலம் செல்லும் இந்த கலைஞர்கள் எல்லையோர பகுதிகளில் உள்ள மரத்தடியில் அமர்ந்து கூடைகளை தயாரித்து வருவதால் நெடுஞ்சாலை போலீசாரின் தொந்தரவு அதிகமாக இருப்பதாக வருத்தம் தெரிவித்தனர். தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமையன்று சவரனுக்கு 32 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,176 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,772 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 1 கிராம் 46 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெளியின் விலை 43,495 ரூபாயாக இருந்தது.
புத்தாண்டை முன்னிட்டு மலர் கொத்துக்கள் அமோகமாக விற்பனையாகி வருகின்றன. திருமணம், பிறந்த நாள், அலுவலக விசேஷங்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் மலர்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கும் கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது. ஆங்கில புத்தாண்டு தினம் புதன்கிழமையன்று கொண்டாடப்படுவதால் மலர்கொத்துக்களின் விற்பனை இவ்வாண்டு அதிகரித்துள்ளது. கோவையில் ஊட்டி உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்துள்ள பூச்செண்டுகளின் விற்பனை சூடு பிடித்துள்ளது. கார்னேட்டின், ஜெர்லாஸ், ஃபேர் ஆஃப் பாரடைஸ் ஆகிய மலர்களினால் தயாரிக்கப்பட்ட மலர்கொத்துக்கு அதிக வரவேற்பு இருப்பதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர். இந்த வகை பூக்கள் 3 நாட்கள் வரை வாடாமல் இருக்கும் என்பதால் இவற்றுக்கு கிராக்கியும் அதிகம். எல்லாருமே ரோஸஸ் தான் ரொம்ப விரும்புறாங்க. அந்த ஆர்டர்ஸ் தான் ரெகுலரிட்டியா வந்துட்டு இருக்குங்க. அதனாலதான் நீங்க பேக் சைட் பாக்குறதே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மாடல்ஸ் தான் எல்லாமே பண்ணி எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ சமீபத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னாலே வந்துட்டு ஃபாரின் கஸ்டமர்ஸோட ஆர்டர்ஸ் தான் நிறைய ரீச் ஆகுது. இங்கிருந்து கோயம்புத்தூர் டு இங்கிருந்து வெளியே போனவங்க, அங்கிருந்து எங்களோட பேரண்ட்ஸ்க்கு, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பேக்கோட சேர்ந்து பொக்கேவும் அப்புறம் கேக்ஸ் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அனுப்புறது தான் ரொம்ப மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அதனால இந்த வருஷம் சேல் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம பாலிடிக்ஸ் பீப்புள்ஸும் இந்த தடவை ஆர்டர்ஸ் நிறைய நல்லா இருக்குங்க. வண்ணமயமான மலர்களின் நறுமணத்துடன் மக்கள் புத்தாண்டை வரவேற்க தயாராகிவிட்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.